Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநகை கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. அழகு வணக்கம். வணக்கம் பிருத்திவி. இன்னைக்கு தேசிய அளவுல பெரிய பேசுபொருளா இருக்கிறது அப்படிங்கிறது பிரதமர் மோடி ரிட்டையர்ட் ஆக போறாரு, அவருக்கு பதிலா அடுத்த பிரதமர் யார் அப்படிங்கிற ஆலோசனையில RSS தீவிரமா இருக்கு அப்படிங்கறதும் அதற்கான பின்னணிகளும் நிறைய இணைத்து பேசப்படுது. அது என்னங்கறத பாத்துருவோம். குறிப்பா உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பெயரும் இதுல அடிபட்டு வருது. மொத்தமா இதனுடைய தொகுப்பு என்ன, பின்னணி என்னங்கறத பார்ப்போம். அதை அடுத்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 6 எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக ஒரு டெஸ்ட் வைக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏப்ரல் 6 என்னன்னா பிரதமர் மோடி தமிழகத்துக்கு வராரு, பாம்பன் பாலம் திறந்து வைக்கிற நிகழ்ச்சி சம்பந்தமா. சோ அதுல எடப்பாடி என்ன முடிவெடுக்க போறாருங்கிறது தெளிவாயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரம் செங்கோட்டையன் மீண்டும் டெல்லிக்கு ரகசிய பயணம் போயிருக்காரு. பாஜக மாநில தலைவர் தன் வாயால பல விஷயங்களை வெளிப்படுத்தி இருக்காரு. அதாவது அடுத்த 2 வாரத்துல நான் தனி மனிதரா என்னவா இருப்பேன், எங்க இருப்பேங்கெல்லாம் தெரியாதுன்னு பல மனக்குமுறல்கள். டெல்லியில அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நினைத்து பல விஷயங்களையும் விரிவா பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். பிரதமர் நரேந்திர மோடி ஒரு முதல் முறையா, அதாவது பிரதமரானதுக்கு அப்புறம் முதல் முறையா வந்து RSSோட தலைமையகத்திற்கு நேற்றைக்கு போயிருந்தார் இல்லையா. இதை சுற்றி தான் பல்வேறு சர்ச்சைகளும் பல்வேறு குழப்பங்களும் நீடிச்சுட்டே இருக்கு. என்ன அப்படின்னா 2014க்கு அப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போறார். இதுல ஒரு பெரிய கவனம் பெற்றிருந்தது. அவரோட பயணம் என்பது ஒரு எல்லாத்தாலையும் பார்க்கப்பட்ட பயணமா இருந்தது. அங்க போயிட்டு அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே வந்து சர்ச்சையானது. என்ன அப்படின்னா RSS வந்து ஒரு ஆலமரமா வளர்ந்து நிக்குது. இப்போ அதாவது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி 1925ஆம் ஆண்டு இதுக்கு விதை போடப்பட்டது. இப்போ 100 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ ஆலமரமா வளர்ந்து நிக்குது அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் பேசினாரு. அது மட்டும் இல்லாம பாஜகவோட அந்த கொள்கையான, அதாவது 2047ஆம் ஆண்டு இங்க இருந்து 25 வருஷத்துக்கு அப்புறம் விக்சித் பாரத் அப்படின்ற கொள்கையை வைக்கிறாங்க இல்லையா, தற்சார்பு இந்தியா அப்படின்றத கொண்டு வராங்கல்ல. அதுல வந்து RSSோட திட்டம் இருக்கு. அதாவது RSS நிறுவனர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களோட வழிகாட்டுதலின்படி நம்ம வந்து விக்சித் பாரத்தை கண்டிப்பா நம்ம வந்து சாதித்து காட்டுவோம் அப்படின்னு கருத்து பதிவு பண்ணியிருக்காரு. இன்னொன்னு என்ன அப்படின்னா அந்த தேசிய உணர்வுகளோட சக்தியா வந்து RSS விளங்குது அப்படின்ற பல கருத்துக்களை வந்து பகிர்ந்திருக்காரு. இது உள்ளபடியே இந்த RSS தான் 3 முறை தடை செய்யப்பட்ட, அதுதான் காந்தி படுகொலையிலிருந்து பாபர் மசூதி தடை செய்யப்பட்ட இயக்கம் இல்லையா. அதை ஒரு பிரதமரே பாராட்டுறாரு. இதனால் வரைக்கும் இந்திய பிரதமர்கள், குறிப்பா வந்து நரேந்திர மோடி தான் முதல் இந்திய பிரதமர் RSS தலைமையகத்துக்கு போறதுக்கு. முன்னாடி வாஜ்பாய் போயிருக்காரு, ஆனா வாஜ்பாய் போன சமயத்துல ஒரு பிரதமரா இல்ல. அதனாலதான் வந்து இத்தனை வருடங்களாக இந்திய பிரதமர்கள் இருந்து பல பாஜக தலைவர்கள்லாம் RSS வந்து வெளிப்படையா ஆதரிச்சு எதுவும் பேசல. மறைமுகமா ஆதரவு இருக்கும், சப்போர்ட் இருக்கும், மறைமுக பேச்சுவார்த்தை எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா வெளிப்படையா எதற்காக பேசல அப்படின்னா இது தடை செய்யப்பட்ட இயக்கம், அதாவது கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இருக்கக்கூடிய இயக்கம் அப்படின்றதுனால அவங்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துடும், அவங்க வந்து சர்ச்சையில மாட்டிக்குவாங்க அப்படின்றதுனால வந்து இதுவரைக்கும் எந்த ஒரு இந்திய பிரதமரும் இல்ல பாஜக தலைவர்களும் RSS வந்து இந்த அளவுக்கு புகழ்ந்து பேசல. ஆனா மோடி வந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு காட்சிகளா புதுசா மாற ஆரம்பிக்குது. மதவாத பிரச்சாரத்தை வெளிப்படையா பண்றாங்க, மோடியே பண்றார் மதவாத பிரச்சாரங்களை. அது மட்டும் இல்லாம இப்ப வந்து வெளிப்படையாவே வந்து ஒரு இந்திய பிரதமர் இந்திய அரசால 3 முறை தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு நேரடியா போய் அதை புகழ்ந்து பேசியிருக்கிறது வந்து உள்ளபடியே வந்து பெரிய அதிர்ச்சியை தான் கொடுக்குது. என்னதான் மோடி வந்து RSS சேர்ந்தவரா இருந்தாலும் மறைமுகமா பேச்சுவார்த்தை பண்ணாலும் இந்த அளவுக்கு இது இருக்காது. ஆனா வெளிப்படையா வந்து பண்றது இனிமே நாங்க இப்படிதான் பண்ணுவோம் அப்படின்றத வந்து இந்தியாவுக்கே காட்டுற மாதிரி இருக்கு இல்லையா. ஆனா இதுல இந்த ஆலோசனை கூட எதிர்க்க ஆலோசனை அப்படிங்கிற தகவலை வந்து உத்தவ் தாக்கரே கட்சியை சேர்ந்த MP ஒருத்தர் வெளிப்படுத்தியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது மோடி வந்து ரிட்டையர்ட் ஆக போறாரு, ஓய்வு அறிவிக்க போறாரு. அதற்கு முன்னாடி RSS கூட ஒரு ஆலோசனை நடத்துறாரு, அடுத்த பிரதமரா யார் வர போறாங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு அவரே விளக்கம் சொல்றாரு. ஏன்னா RSS பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 75 வயசோட ஒருத்தவங்க ரிட்டையர்ட் ஆயிடணும், அதற்கு அடுத்து வழிகாட்டு குழு போன்ற இந்த குழுக்கள்ல தான் இணைந்து பயணிக்கணும், அவங்க பொறுப்புல இருக்க முடியாது. பிரதமர் மோடிக்கு வர செப்டம்பர் மாசத்தோட 75 வயசு முடியுது. அதனாலதான் இப்ப வேற வழி இல்ல, பிரதமரே இருந்தாலும் இந்த முடிவு தான் எடுத்தாகணும். அதன் நீட்சியா தான் ஆலோசனை நடந்திருக்கு. அதுல பிரதமர் வந்து இந்த முடிவை ரிட்டையர் ஆக போறேன்னு சொல்றாரு. இன்னும் சொல்ல போனா பிரதமர் வந்து ரிட்டையர்ட் ஆக மாட்டாரு, 2029லயும் அவர் தான் இருப்பாரு அப்படின்னு அவர் சார்ந்த பிஜேபி காரங்களாம் நிறைய பேர் சொல்லிட்டு வராங்க. இந்த MP யார் அப்படின்னா சஞ்சய் ராவத், அதாவது உத்தவ் தாக்கரே சிவசேனாவை சேர்ந்த சஞ்சய் ராவத் அந்த கருத்துக்களை சொல்லியிருக்காரு. எதை நினைச்சு சொன்னார்னு தெரியல. ஆனா இவரோட கருத்துக்கள் வந்து
மோடியோட RSS பயணத்தை தாண்டி வைரலா போயிட்டு இருக்கு இந்தியா முழுக்க. அதாவது நீங்க சொன்னது போல ரிட்டையர்மெண்ட் பிளான அறிவிக்க தான் RSSக்கு வந்திருக்காரு அவரு. 75 வயசுக்கு மேல RSS பொறுத்தளவுல யாரும் பதவியில் இருக்க முடியாது, அதை சொல்லிட்டு போக தான் வந்திருக்காரு. இப்போ RSS வந்து பிரதமர் வந்து மாத்த விரும்புறாங்க. அதுவும் குறிப்பா அடுத்த பிரதமரும் மகாராஷ்டிரில இருந்தா வரப்போறாங்க அப்படின்ற தகவலுக்கெல்லாம் வந்து சஞ்சய் ராவத் பதிவு பண்ணியிருக்காரு. இது உள்ளபடியே வந்து இந்தியா முழுக்க மோடியோட கவனத்தையும் தாண்டி பெரிய ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு இல்லையா? ஆனா அவர் சொன்ன உடனே மகாராஷ்டிராவா ஏன்பா ஏன் தலையிலே கை வைக்கிற அப்படின்னு மகாராஷ்டிரா சிஎம் தேவேந்திர பட்னாவிஸ் பதறி அடிச்சுட்டு உடனே ரிப்ளை பண்றாரு. அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அடுத்த நாடாளுமன்ற தேர்தலையும் பிரதமரா மோடி தான் வருவாரு. அவர் ஒரு மறுபறிக்கை விளக்கம் கொடுக்குறாரு. சஞ்சய் ராவத் கொளுத்தி போட்ட தெரிய இருக்கு இல்லையா, இந்தியா முழுக்க நல்லா பத்திக்கிச்சு. ஆமா, இது மறுக்கவும் முடியல, ஒருவேளை இருக்குமோ. ஏன்னா முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா அடுத்த பாஜக தேசிய தலைவர் யாரு வருவாங்க அப்படின்றத விவாதிக்க போறதா சொன்னாங்க மோடியும் RSS தலைவரும். ஆனா இந்த பயணத்துக்கு அப்புறம் சஞ்சய் ராவத் சொன்ன கருத்து இருக்கு இல்லையா, அது வந்து உண்மையிலே எப்படி பாசிபிளா இருக்குமோ? ஏன்னா மோடி அளவுக்கு மோடிக்கு அப்புறம் யாருன்னு சொல்லிட்டு இன்னும் பெரிய குழப்பம் இருக்கு, யார் வருவாங்க அப்படின்றது. ஆனா இப்ப வந்து அது பேச்சுவார்த்தை நடந்திருக்குமா நடக்கலையான்னு சொல்லிட்டு தெளிவா தெரியல. ஆனா இவரு சொன்ன கருத்து என்பது இந்தியா முழுக்கவே பெரிய பேசு பொருளா மாறி இருக்குன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கருதி போட்டிருக்காரு. இதுல இன்னொன்னு கவனிச்சீங்கன்னா இது வந்து யாராலையும் மறுத்தர முடியாத ஒரு ஸ்டேட்மெண்டாவும் இருக்குன்னு சொல்லப்படுது. இதுல உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தான் அடுத்த கட்ட ரேஸ்ல இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. அவர் தான் RSS வந்து கைதூக்கி விடப்படுது, அடுத்த பிரதமரா இவர் தான் முன்னிறுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு சமயம் பாத்தீங்கன்னா நிதின் கட்கரி அந்த பதவிக்கு ரொம்ப காலமா போராடிட்டு இருக்காரு, எப்படியாச்சும் வந்துட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா MP RSS ஓட சப்போர்ட் இருக்கு. ஆமா, அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா RSS பிரதமர் மோடியோட சகாவான அமித்ஷா, இப்படி இவங்களுக்குள்ள ஒரு ரேஸ் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அரசியல் நோக்கர்களால. இப்போ ஒரு பக்கம் வந்து நரேந்திர மோடிக்கும் RSS தலைவருக்கும் என்ன பேசப்பட்டது அப்படின்றது முழுமையா தெரியல அப்படின்னாலும், இன்னொரு பக்கம் வந்து இங்க தமிழ்நாட்டுல அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்ந்து நெருக்கடியா இருந்துட்டு இருக்கு போல. ஏன்னா ஒரு பக்கம் வந்து விஜய் வந்து ஒரு பெரிய கிளைம் வைக்கிறார், அதிமுகலாம் போட்டி கிடையாது, எனக்கும் திமுக தான் போட்டின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கிளைம் வைக்கிறாரு. இன்னொரு பக்கம் வந்து இவர் சமீபத்துல பாஜகவோட தலைவர்களை சந்திச்சு அங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை பண்ணது, இதுவே பெரிய நெருக்கடியா மாறிச்சு. இப்போ அதுக்கும் மேல ஒரு பெரிய நெருக்கடி வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வரப்போகுது. ஏப்ரல் 6 வந்து பிரதமர் மோடி தமிழ்நாடுக்கு வரப்போறாரு. இந்த பாம்பன் புதிய பாலம் இருக்கு இல்லையா, அதை திறக்கிறதுக்காக இங்க தமிழ்நாடுக்கு வர்றாரு மோடி. அப்ப வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மோடியை சந்திக்கக்கூடிய நெருக்கடி அதிகமா இருக்கு. அப்ப அதுக்குள்ள வந்து நீங்க அறிவிச்சிடணும். ஏன்னா பிரதமர் மோடி வராரு அப்படின்னா அப்பவே வந்து நீங்க மேடை ஏத்துறதுக்கு பாப்பாங்க இல்லையா, கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் மேடையில வந்து நிப்பாங்க பிரதமரோட. இப்போ அதுக்கு முன்னாடியே வந்து எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிடணும் அப்படின்ற நெருக்கடி வந்து பாஜகவால கொடுக்கப்படுறதா இப்போ செய்திகள்லாம் வந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி யார் எதிர்கட்சி அப்படிங்கறத இங்க போட்டி போடுறாங்க அப்படின்னு ஸ்டாலின் கடுமையா விமர்சிச்சிருக்காரு. தாவேகாவா திமுகவா அதிமுகவா திமுகவானாலும் இதுல அதிமுகவை பின்னுக்கு தள்ளுறதுதான் விஜயோட பெரிய பிளான் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துச்சு. அதை தான் ஓட்டர் கருத்து கணிப்பும் வெளிப்படுத்தினுச்சு. அது உண்மையா பொய்யாங்கிற வாதம் இன்னும் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க பொறுத்த வரைக்கும் டெல்லியில இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் தமிழ்நாட்டில் இருக்க ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகத்துக்குமான அந்த பயணம்ங்கிறது அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. டெய்லியும் ஒரு தலைவர் போய் பார்த்துட்டு வராங்க, அதன் தொடர்பான வாத பிரதிவாதங்கள் பேசப்படுது. செங்கோட்டையன் போய் பார்த்தாரு, இப்போ ஒரு ஒய் கேட்டகரி சொல்லியிருக்காங்க. திடீர்னு ஏன் அவர் கொடுக்குறாங்க, அவருக்கு யாரால பாதிப்பு, யாரால அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுப்பப்பட்டு வருது. அதே சமயம் இங்க வந்து யார் திமுக எதிர்க்கிறாங்களோ அந்த தலைவர்களுக்கு எல்லாம் ஆபத்து இருக்குங்கிற ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணதான் பிஜேபி ஒரு தோற்ற முன்னெடுப்பை பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்துல செங்கோட்டையன் மறுபடியும் ரகசியமா பயணம் போறாரு அப்படிங்கிற ஒரு தகவல். ஏன் அப்படின்னா அமித்ஷாவை எடப்பாடி பார்த்து பேசிட்டு வந்தாரு இல்லையா, பார்த்து பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமும் கூட்டணி அவர் உறுதிப்படுத்தல. செங்கோட்டையனை வந்து இன்னமும் அதே மாதிரி தான் டீல் பண்றாரு. ஓபிஎஸ் சசிகலாவை இணைத்துக் கொள்ள மாட்டோம் அப்படிங்கறத மறுபடியும் சொன்னாரு. இவரை நம்பி இறங்க முடியாது அப்படின்னு அமித்ஷா முடிவெடுத்ததாகவும் அதற்கு ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில செங்கோட்டையனுக்கு கொம்பு சீவுறதாகவும் சொல்லப்படுது இல்லையா. இதனாலதான் செங்கோட்டையன் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபரா டெல்லியால பார்க்கப்படுறாரு. அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்த்து பேசினாரு, அதற்கடுத்து அமித்ஷா பார்த்து பேசினாரு, அதற்கடுத்து இங்க இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் போய் பார்த்துட்டு வந்ததும் பேசுனதும் தான் இப்போதைக்கு பெரிய பேசு பொருள். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் போய் பார்த்தேன் பேசினேன்னு சொல்லிட்டு குறிப்பா வந்து தொண்டரா இருந்து கூட நான் வந்து கட்சியில பயணிப்பேன் பிரஸ்ல சொல்றாரு. தொண்டரா கோயம்புத்தூர்ல சொல்றாரு, தொண்டரா இருந்து கூட நான் வந்து கட்சியில பயணிப்பேன், இதோட உள்ளர்த்த என்னங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு
சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒருவேளை அதிமுக கூட்டணி வச்சிட்டீங்க அப்படின்னா நான் ராஜினாமா பண்ணிடுற தலைவர் பதவியை அதான் ஒரு அப்படின்ற மாதிரி ஊடகமா சொல்ல சொல்றாரு. ஓப்பனா அதான் சொல்றாரு. ஏன்னா நீங்களே புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னா அதான் அர்த்தம். அடுத்து என்ன சொல்றாரு, இன்னும் 2 வாரத்துல நான் வந்து ஒரு தனிநபரா எங்க இருப்பேன், என்ன பண்ணிட்டு இருப்பேங்கிறதுலாம் வேற விஷயங்கிறாரு. இதுவும் ஒரு பொடி வச்சு பேசுறாரு. அப்ப 2 வாரத்துல பாஜக மாநில தலைவருக்கான பதவியில ஒரு மாற்றம் வரப்போதா அப்படிங்கிற கேள்வி, அதற்கு அவரே விளக்கம் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு சொல்றாரு அப்படிங்கிறதும் பேசப்பட்டு வருது. இதுல அமித்ஷா பாஜக மாநில தலைவர் 2 பேருக்கு இடையிலான மீட்டிங்ல என்ன பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, இங்க இருக்கக்கூடிய அதிமுகவுடனான கூட்டணி குறித்து தான் பேசப்பட்டிருக்கு. அதுல அமித்ஷா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னதாகவும், பாஜக மாநில தலைவர் அது என்னுடைய இமேஜுக்கு பெரிய இழுக்கு, நான் கட்சிக்காக மட்டும்தான் நான் இவ்வளவு தீவிரமா அரசியல் பண்ணேன், இப்ப நீங்க என் மீது நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னா அது என்ன வந்து பிஜேபியில தமிழகத்துல ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் எனக்கு அது அப்படின்னு அவர் புலம்புனதாகவும், சரி இருங்க ஒரு முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த முடிவும் எட்டப்படாமல் அந்த இது வந்து அப்படியே பேச்சுவார்த்தை முடிவு பண்ணப்படுத்த சொல்லப்படுது. அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் பாஜக மாநில தலைவரும் முக்கியம், அதை விட முக்கியம் இந்த கூட்டணி. அதனால இன்னும் ஒரு உறுதியான முடிவு எடுக்கல. அதனாலதான் இவர் சொல்றாரு, நான் தொண்டனா இருந்து கூட என் பயணத்தை நான் பண்ணிப்பேன், இன்னும் 2 வாரத்துல யார் வேணாலும் தலைமை பொறுப்புல புதிய தலைவரை பார்க்கலாங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்றாரு மறைமுகமா. சோ இதெல்லாம் வந்து பாஜக அதிமுக வட்டாரத்துல ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. அதே நேரம் பிரதமர் மோடி இப்ப ஏப்ரல் 6ஆம் தேதி பாம்பன் ரயில்வே பாலத்தை திறந்து வைக்க வர்றாரு. அப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி அவரை போய் சந்திக்கணும், அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கறதுதான் பாஜகவினுடைய அழுத்தமா இருக்கு. இப்ப எடப்பாடி போய் பேசினாலும் பிரச்சனை, பேசாம தவிர்த்தாலும் பிரச்சனையா இருக்கு. சோ எடப்பாடி போவாரா, பேசுவாரா, பேசினா கண்டிப்பா அதுல கட்சி அரசியல் இருக்கும், கூட்டணி அரசியல் இருக்கும், இதெல்லாம் தான் பெருசா பாப்பாங்க. அந்த பேச்சுவார்த்தையில வந்து அமித்ஷாவோட பிரதமர் மோடி இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, கூட்டணி வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வாய்ப்பு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னமும் வந்து அதிமுக தலைவர்களுக்கு மேலிடமா இருக்கிறது எடப்பாடி பழனிசாமியா இல்ல, அதிமுக எம்ஜிஆர் மாளிகையா இல்ல, எல்லாரும் ஆகும்னா டெல்லிக்கு படையெடுக்கிறாங்க. இது அதிமுக தொண்டர்களை ரொம்பவே எரிச்சலுக்கு உட்படுத்திருக்கு அப்படிங்கிற தகவல்களும் சொல்லப்படும், குழப்பங்களும் இருக்கு. ஆமா, அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க, என்ன முடிவு பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் மத்தியில பெரிய குழப்பம் இருக்கு. அதிமுக தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவர் ஒரு வலுவான ஆளுமை தானே, அது நிரூபிங்க, என்ன ஆயிட போது, ரைட் அடிக்க போறாங்க, வேற என்ன சிக்கல், ஒரு டைம் நம்ம துணிஞ்சு நின்னுட்டீங்கன்னா உங்க பின்னாடி நாங்கெல்லாம் நிக்கிறோம், வலுவான ஒரு ஆளுமையா நீங்க வெளிப்படுறதுக்கு சரியான வாய்ப்பு இது, தயவு செஞ்சு துணிந்து நில்லுங்க, உங்க பின்னாடி நாங்க நிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அதிமுக தொண்டர்கள் அப்புறம் ஜெயக்குமார், KP முனுசாமி மாதிரியான தலைவர்களோட எண்ணமா இருக்கிறதாக சொல்லப்பட்டு வருது. ஆனா அந்த எண்ணத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பாரா எடப்பாடி பழனிசாமி, இல்ல அவரோட முடிவுக்கு ஏற்ற மாதிரி பாஜக கூட்டணி வச்சிடலாம் அப்படின்றத முடிவு பண்ணி போறாரா அப்படின்றது வந்து மோடி வந்ததுக்கு அப்புறம் தெரியும். ஏப்ரல் 6ஓட டெஸ்ட்ல எடப்பாடி பாஸ் ஆவாரா ஃபெயில் ஆவாரா அப்படின்றது தெரியும். இப்போ ஒரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய சுணக்கம் இருக்கு, ஒரு பெரிய குழப்பம் இருக்கு, பாஜகவோட சேரலாமா வேண்டாமா அப்படின்றது. ஆனா இன்னொரு தலைவர் இருக்கார், நான் பாஜகவோட தான்ப்பா சேருவேன், இனிமேல் அவங்கள விட்டு வெளியே வரவே மாட்டேன் அப்படின்ட்டு கட் அண்ட் ரைட்டா ஒரு சொல்லிட்டார். யார் அப்படின்னா நிதிஷ்குமார். நிதிஷ்குமார் பீகார்ல இந்த வருஷம் பீகார்ல தேர்தல் வரப்போகுது இல்லையா, அதாவது இந்த ஆண்டு இறுதியில பீகார் தேர்தல், அடுத்த ஆண்டு மத்தியில வந்து தமிழ்நாடு கேரளா அங்கெல்லாம் தேர்தல் நடக்க போகுது. இப்போ இந்த ஆண்டு இறுதியில பீகார் தேர்தல் வரதுனால நிதிஷ்குமார் அங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. அங்க வந்து ஏற்கனவே ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. ஏற்கனவே வந்து நிதிஷ்குமாருக்கு எதிர்கட்சியிலிருந்து அழைப்பு வந்தது, லலு பிரசாத் யாதவெல்லாம் அழைச்சாங்க, நீங்க வந்து மறுபடியும் வந்துருங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு வந்து நிதிஷ்குமார் அப்பயே மறுப்பு தெரிவிச்சார். இப்ப மீண்டும் வந்து உறுதிப்பட சொல்லியிருக்காரு, நான் வந்து பாஜக கூட்டணி வெளியே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் அண்ட் ரைட்டா சொல்லியிருக்காரு. இல்ல அதுலயும் ஏற்கனவே 2 தடவை தெரியாம போயிட்டேன், கூட இருந்தவங்க தப்பா என்ன அசிஸ்ட் பண்ணிட்டாங்க, அதனால போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த ஒரு ஸ்லாங்க தான் ஏக்நாத் சிண்டேவும் தொடர்ந்து நின்னார். அதாவது கூட்டணி முக்கியம் அப்படின்றதுனால பாஜக கட்சியை உடைச்சிட்டு வந்து பாஜகவோட கூட்டணி வச்சு சிஎம் இருந்தார். இப்போ நிதிஷ்குமாரே ஓப்பனா சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பாஜகவோட தான் இருப்பார் போல, ஒரு வெளியில போக மாட்டாருன்னு சொல்லிட்டு இதை பாஜக கொஞ்சம் அட்வான்டேஜா எடுத்து அந்த கட்சியை முன்னிலைப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா அப்படிதான் ஏக்நாத் சிண்டே சாப்டர்ல அப்படிதான் பண்ணாங்க. ஏக்நாத் சிண்டே கொஞ்சம் முன்னிலைப்படுத்தி அப்புறம் தேர்தல் வந்ததுக்கு அப்புறம் பாஜக தனிப்பெரும் கட்சியா வந்து ஏக்நாத் சிண்டே ஓரம் கட்டினாங்க. ஆனா இன்னுமே ஏக்நாத் சிண்டே வந்து பாஜக கூட்டணியோட இருக்காரு, வெளியில போக முடியல அவரால். இப்ப இந்த முறை தேர்தல் என்ன பண்ணுவாங்கன்னா, நிதிஷ்குமார் வயசாயிடுச்சுங்கிற ஒரு பிரச்சாரம், அவரோட நினைவு தவறி போகுதுங்கிற ஒரு பிரச்சாரம்லாம் இருக்கு இல்லையா, இதுல பிஜேபி என்ன பண்ணா, நீங்க 2 வருஷம் ஆளுங்க, நாங்க 2 வருஷம் ஆளுங்க, மெதுவா உள்ள வருவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்க 100% வாய்ப்பு இருக்கு அதுக்கு. ஏன்னா இதை வந்து நிச்சயமா பாஜக பயன்படுத்திக்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா பீகார்ல வந்து இன்னும் வந்து பாஜகவால தனிப்பெரும்பான்மை ஆட்சி பண்ண முடியல இல்லையா, நிதிஷ்குமார் கூட்டணியில தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ நிதிஷ்குமாரோட ஒப்புதலோட ஆட்சி பண்ணணும் அப்படின்னா நீங்க சொல்ற பாயிண்ட பயன்படுத்தி
கர்நாடகா ஃபார்முலா 2 வருஷம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ பாஜக 2 வருஷம் எடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் மீண்டும் நிதிஷ்குமாருக்கு அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, பீகார்ல அவரோட மகனை மட்டும் கொண்டு வரதா சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு வரவேற்பு எப்படி இருக்க போகுது அப்படின்லாம் பொறுத்திருந்தா பார்க்கணும். ஏன்னா பீகார் தேர்தலை பொறுத்தளவுல வந்து எந்த ஒரு முடிவுமே வந்து சொல்ல முடியாம நிலைமையில தான் இருக்கு. ஒரு பக்கம் பிரசாந்த் கிஷோர் அவர் அரசியல் பயணம் ஆரம்பிச்சிட்டாரு, அவருக்கு எந்த சிக்கல் வரப்போகுது, தாக்கம் இல்ல, பட் ஏதோ கொஞ்சம் ஓட்டுகள் பிரிவுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஓட்டு பிரிவு வந்து யாருக்கு சிக்கலை ஏற்படுத்த போகுது, பாஜக வந்து நிதிஷ்குமார் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, உண்மையிலேயே நிதிஷ்குமார் தான் மீண்டும் சிஎம் ஃபேஸா நிறுத்த போறாங்களா இல்ல பாஜக இந்த வாட்டி கொஞ்சம் லீட் எடுத்து போறாங்களா அப்படின்றது வந்து தேர்தல் நெருங்க நேரம் தெரிஞ்சிடும். அது மாதிரி இன்னொரு விஷயம், கேரளாவுக்கு வந்தீங்கன்னா லூசிபர் 2 இந்த பட விவகாரம் இல்ல, இது ரொம்ப உச்சகட்டமா பரபரப்பா பேசப்பட்டு. ஆமா, இதுல என்ன அப்படின்னா பிருத்திவிராஜ் டைரக்ட் பண்ணிருக்காரு, மோகன்லால் நடிச்சிருக்காருனாலும் இதுல மோகன்லால் வந்து வலதுசாரி சிந்தனையாளருங்கிற விமர்சிக்கிறவங்களும் இருக்காங்க மோகன்லால. இந்த நேரத்துல வலதுசாரி விமர்சகர்கள் பலரும் மோகன்லால விழுந்து புராண்ட தொடங்கியிருக்காங்க. என்னன்னா அந்த கதையில சொல்லப்படுற சில விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, குஜராத் கலவரத்தை பத்தி அந்த கதையில பேசியிருக்காங்க. அதுல இஸ்லாமியர்கள் எப்படி மோசமா நடத்தப்பட்டாங்கிற விவரம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா பில்கிஸ் பானு வழக்கு, இந்த வழக்கு எடுத்து பேசியிருக்காங்க. அப்புறம் PMLA இந்த ஆக்ட், ED என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இந்த விவகாரத்தையும் பேசியிருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸோட வாரிசு அரசியல், கம்யூனிஸ்ட் பத்தின விமர்சனம் எல்லாமே கலவையா எல்லா கட்சியும் சார்ந்து விமர்சிச்சிருக்காங்க. ஆனா இதுல பிஜேபி RSS மட்டும், வலதுசாரிகள் மட்டும் கடுமையா அந்த படத்தை தாக்குறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, மோகன்லாலுக்கு கொடுத்த அந்த ராணுவ உயர் அதிகாரி அந்த கௌரவ பதவியை திரும்ப புடுங்கணும், அதே மாதிரி பிருத்திவிராஜ் வீட்டுல வழக்கு வந்து பாயணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கருத்து சொல்லிட்டு வராங்க. இதுல பிருத்திவிராஜ் அம்மாவே ரொம்ப பதறி போய் வீடியோ எல்லாம் வெளியிட்டிருக்காங்க, என் பையனை சிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். இதுல இன்னொரு விஷயம், இன்னொரு ஆங்கிள் என்ன அப்படின்னா, கேரள முதல்வர் வந்து இதற்கு ஆதரவா குரல் கொடுக்கிறாரு. ஒரு படம்னு வந்தா இப்படிதான் இருக்கும், ஒரு கலை இலக்கிய படைப்பு இப்படிதான் இருக்கும், ஒரு ஜனநாயக நாட்டுல இது இப்படிதான் இயங்கணும், இதை வந்து நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது, இதை வந்து தடுக்க கூடாது அப்படிங்கிறாரு. இத்தனைக்கு கம்யூனிஸ்டுகளை விமர்சிச்சிருக்காங்க, இவரே வந்து முற்போக்கா பேசுறாரு அப்படிங்கிற அந்த இடத்துல பார்க்கப்படுது. இது வந்து இப்ப பல கோடி ரூபாய் பணம் போட்டு எடுக்கப்பட்ட படங்கிறதுனால மோகன்லால் வருத்தம் தெரிவிச்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு. யார் மனசையும் புண்படுத்தக்கூடாதுன்னு நாங்க நினைப்போம், அது ஏதோ தவறுதலா உங்களை காயப்படுத்தினா நம்ம வருத்தம் தெரிவிக்கிறோங்கிற மாதிரிலாம் ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஆனாலும் பிருத்திவிராஜ் தரப்புல இருந்து எந்த விதமான ஒரு விளக்கமும் இதுவரைக்கும் வெளியாகல. இது வேணும்னே பிருத்திவிராஜ் பிஜேபியை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காரு அப்படிங்கறதான் இதை விமர்சிக்கக்கூடியவங்க வலதுசாரிகளுடைய கருத்தா இருக்கு. இது இப்ப பெரிய அளவுல பிரச்சனைக்குள்ள ஒன்னா மாறிட்டு வருது. அவங்க சொல்றது போல ஈடிக்கு வந்து அவங்க என்ன மதிப்பு கொடுக்குறாங்கன்னே தெரியல. அவங்க சொல்றப்பல ஈடி பாஞ்சணும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. அவங்க சொல்லும்போது ட்வீட்ல போட்டுட்டு இருக்காங்க, வீட்டுக்கு. அப்புறம் நம்ம நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதுல விஜய் எதிர்த்து ஒரு ஸ்டார் களமிறங்குறாரு. அதுலயும் விஜயை விட எனக்கு அதிக கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் வேற பகிர்ந்துக்கிறாரு. அவர் யாருன்னா நம்ம பவர் ஸ்டார் தான். பவர் ஸ்டார் தளபதிக்கு பெரிய டஃப் கொடுக்க போறாரு அப்படிங்கிற அளவுல பேசப்பட்டு வருது. அதாவது விஜய் எங்க நிக்கிறாரோ அதே தொகுதியில அவருக்கு எதிராக நிக்க போறேன், எங்க நின்னாலும் எதிர்த்து நிக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதுல எந்த கட்சி, ஒரு பெரிய கட்சி வந்து எனக்கு ஆதரவு கொடுத்தாலும் சரி, அல்லது நான் சுயேட்சையா நிக்கிறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன், ஏன் நோக்கம் விஜயை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல நாம சந்திச்சுக்கிட்டோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா விஜய்? ஏன்னா அந்த ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல தான் நீங்க என்கிட்ட கொஞ்ச நேரம் பர்சனலா பேசுனீங்க. அப்போ வந்து நீங்க சொன்னீங்க எனக்கு உலகம் ஃபுல்லா ஃபேன் இருக்காங்க சார், ஆனா என் பையன் உங்களுக்கு ஃபேனா இருக்கான் சார் அப்படின்னீங்க. சோ என்கிட்ட அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க, தேவையில்லாம நீங்க வந்து முதல்வரை பத்தி தப்பா பேசிட்டீங்க, ரொம்ப வேதனைப்பட்ட அந்த பேச்சை கேட்டு, சினிமா டயலாக் மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்கன்னு விஜய் கடுமையா சாடி இருக்காரு. சாடிட்டு நான் எழுத்து நிக்க போறேன் அப்படிங்கறதையும் அறிவிச்சிருக்காரு. இதுதான் இப்படி எல்லாம நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி உடம்பு முடியாம பெட்ல இருந்தாரு, திடீர்னு எப்ப வெளில வந்தாரு, எப்ப ஆக்டிவ் ஆனாரு அப்படிங்கறத பலரும் கேட்டு வராங்க. அதுவும் இல்லாம விஜயா குறி வச்சு ஒரு இறங்குறாரு அப்படின்னு பேசப்படுது. என்ன களத்துல நின்னா விஜய் ஒரே தட்டுல வச்சு மக்கள் பார்ப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. அதே சமயம் ரஜினிகாந்த் ஒரு முறை வந்து சொல்லியிருந்தாரு இல்லையா, அந்த 7 தமிழர் விடுதலை குறித்து ஒரு கேள்வி கேட்டப்ப 7 பேர் யாருங்கிற மாதிரி ரஜினிகாந்த் ஒரு கேள்வி கேட்டது சர்ச்சைக்குள்ள ஒன்னா மாறிடுச்சு. அதே நேரத்துல பவர் ஸ்டார்ட்ட அந்த பேட்டி கேட்கிறப்ப 7 பேரையும் அழகா சொன்னாரு. அது பெரிய அளவுல பாராட்டத்தக்க ஒன்னா மாறிடுச்சு. அவரை நிறைய பேர் பாராட்டி இருந்தாங்க. இவர பேர் ஜோக்கர் நினைச்சோமே, அரசியல் புரிதலோட இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய பேர் பாராட்டி இருந்தாங்க. இருந்தாலும் இவரது பேச்சு களத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், இவரை எந்த கட்சி அரவணைக்க போகுது அப்படிங்கிற கேள்வியும் இப்ப எழுந்திருக்கு. பாப்போம். இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் குறித்து பேசணும், பொறுத்தையும் நம்ம தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி. அழகு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள்.
CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.